அவங்களுக்கு உடுத்துறதுக்கு துணி இருக்காது சார். அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து வறுமையில் தான் இருந்தாங்க. ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நாடகத்தில் சேர்த்துட்டாங்க அவங்க அம்மா. பல நாடக கம்பெனி நடித்தாங்க. அப்புறம் கலைஞர் கருணாநிதியோட நடித்தாங்க. கலைஞர் கருணாநிதி, நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, கனிமொழி அம்மா, அவங்களோட ட்ராமாவில் நடித்தாங்க. கலைஞர் கூட அந்த காதலுக்கு கூட வந்து இவங்க ஒரு தூதா இருந்தாங்கன்ற சொல்லியிருக்காரு இல்லையா சார்? அது சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து அந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சதாக ஒரு ராசாத்தி அம்மாள் பண்ணி வச்சதாக ஒரு பேச்சு இருந்தது. இவரை வந்து இந்த அம்மாவை வந்து வீரையான்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் செட்டிநாட்டுக்காரர். அவர் வந்து அவர் தான் வந்து அவர் அழைச்சிட்டு வந்து கண்ணதாசன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த மாதிரி இந்த நாடக நடிகை நீங்கள் படத்தில் இது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஏதோ ஒரு படத்தில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸில் கொஞ்சம் குமரியில் நடிக்க வந்தாங்க. பட் அவர் வீரையா தான் கம்ப்ளீட்டாக அவர் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது.